வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். அலவர் ரயில் நிலையத்தில் ரயில் சாரதி மீது பயணிகள் சிலர் தாக்குதல், ரயில் போக்குவரத்து பாதிப்பு. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் சீனாவை சென்றடைந்துள்ளார். இந்திய மக்களவைத் தேர்தலில் வெற்றியீட்டிய நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி இடையில் இன்று சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். அலவர் ரயில் நிலையத்தில் ரயில் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் முடிவடைந்துள்ளது. அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தமது ஆர்ப்பாட்டத்தினை நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டது. இந்த எதிர்ப்பினால் அளவர் ரயில் நிலையத்தின் இரு பகுதிகளிலும் சுமார் 20 ரயில்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டு ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக நிலையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனால் இன்றைய தினம் முழுவதும் ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்படும் என்றும் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. அளவர் ரயில் நிலையத்தில் பயணிகள் சிலரினால் மாஹோவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலின் சாரதி தாக்கப்பட்டதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ரயில் தாமதமடைந்துள்ளதாக தெரிவித்தே பயணிகள் ரயிலின் சாரதியை தாக்கியுள்ளனர். இதன் காரணமாக ரயில் போக்குவரத்து தடைப்பட்டதுடன் பின்னர் போலீசாரின் தலையீட்டினால் ரயில் போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கு முயற்சித்த போதிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதற்கு இணங்கவில்லை. இந்த சம்பவத்தினை அறிக்கையிட சென்ற ஊடகவியலாளர்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆயினும் பின்னர் ரயில்வே உத்தியோகத்தர்கள் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதை தொடர்ந்து நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த ரயிலின் சாரதி தாக்கப்பட்ட சம்பவத்தினை வன்மையாக கண்டிப்பதாக லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியாளர் சங்கத்தின் தலைவர் டிஜி விஜயரத்ன கூறினார். இந்த சம்பவம் தொடர்பில் நிறைவேற்று குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சீனாவின் ஷங்காய் நகரை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் சென்றடைந்துள்ளார். ஆசியாவின் உள்ளக செயற்பாடுகள் மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகள் தொடர்பான 4வது மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். சீனாவின் ஷங்காய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சீனாவிற்கான இலங்கை தூதுவர் ரஞ்சித் உயன்கொடவும் கலந்து கொண்டிருந்தார். ஆசியாவின் உள்ளக செயற்பாடுகள் மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகள் தொடர்பான மாநாட்டில் ஜனாதிபதி நாளை உரையாற்றவுள்ளார். இதேவேளை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சீனாவுக்கு வருகை தந்துள்ள பல அரசு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஈடுபட உள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தலைமையில் நடைபெறவுள்ள விருந்துபசாரம் மற்றும் கலாசார நிகழ்விலும் ஜனாதிபதி இன்று மாலை கலந்து கொள்ள உள்ளார். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் பின்னர் வடமாகாணத்தின் 72% பகுதிகளில் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்டத்தின் 92% பகுதிகளுக்கும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் 65% பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக திட்ட முகாமையாளர் தானா குணசீலன் தெரிவித்தார். இதேவேளை இந்த வருட இறுதிக்குள் வடமாகாணத்தின் மின்சார தேவையினை பூர்த்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கை மின்சார சபையின் கீழ் இந்த வடக்கின் வசந்த திட்டமானது அனைவருக்கும் மின்சாரம் என்ற அரசாங்கத்தின் கொள்கையின் அடிப்படையில் தற்பொழுது வடமாகாணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரையும் வடக்கின் வசந்த திட்டத்தின் கீழ் 650 கோடிக்கு மேலான வேலைகள் நடைபெற்றுள்ளன. அதாவது இதுவரையும் வடமாகாணத்தில் 72% பகுதிகள் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வருஷத்தின் டிசம்பர் மாத அளவில் அனைவருக்கும் மின்சாரம் என்ற கொள்கையின் அடிப்படையில் 100% பகுதிகளுக்கு மின்சாரம் வடமாநிலத்தில் கொடுக்கப்படலாம் என்று கிளிநொச்சி முல்லைத்தீவை பொறுத்தவரையில் திட்டம் முடிவடைந்து முற்றுமுழுதாக மின்பாதைகள் அழிவடைந்த நிலையில், அதாவது நாங்கள் 0 இருந்து துவங்கியிருந்தோம். இது இன்று 65% பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல யாழ் மாவட்டத்தில் 92%, மன்னாரில் 75%, வவுனியாவில் 90% பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. பாதணிகளில் மறைத்து வைக்கப்பட்டு சட்டவிரோதமான முறையில் மும்பைக்கு தங்கத்தை கடத்துவதற்கு முயற்சித்த 3 இளைஞர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய வளாகத்தில் சுங்கப் பிரிவினரால் நேற்று இரவு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளரும் சட்டப்பிரிவின் பணிப்பாளருமான லெஸ்லி காமினி தெரிவித்தார். சந்தேக நபர்களிடமிருந்து 2400 கிராம் தங்கம் கைப்பற்றப்பட்டதாக சுங்கப்பிரிவு தெரிவித்தது.
கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் பெறுமதி 1,20,00,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் பெண் ஒருவர் மண்வெட்டியின் பொருளால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடி வீரச்சேனை பகுதியில் நேற்று மாலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். சந்தேக நபர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படவுள்ளார். கொலை சம்பவம் தொடர்பில் களுவாஞ்சிக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது. மன்னார் நானாட்டான் பகுதியில் பெண் ஒருவர் தனது வீட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை 4 மணி தொடக்கம் 5 மணி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதவான் விசாரணைகள் இன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பாணந்துறை ரத்தினபுரி வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 2:30 தொடக்கம் 3:30 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி வாகனம் ஒன்றிற்குள் வீழ்ந்தமையினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். இந்த விபத்தில் பசர பகுதியைச் சேர்ந்த 24 வயதான நபர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்த வருடம் நடைபெறவுள்ள தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி காரணமாக பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகளுக்கோ அல்லது சுற்றுச்சூழலுக்கோ எதுவித தடைகளும் ஏற்படாது என ருகுணு பல்கலைக்கழக உபவேந்தர் தெரிவித்துள்ளார். විශ්වවිද්‍යාලය සති 4-5 වගේ වහන්න ඉඩ තියෙනවා. මම නැහැ කියන්නේ. சுமார் 5 வாரங்களுக்கு நாங்கள் பல்கலைக்கழகத்தை மூட வேண்டி ஏற்படலாம். பல்கலைக்கழகத்தை மூடாமல் எங்களுக்கு வேறு எதுவும் செய்ய இயலாது. மாணவர் சங்கங்களுடன் நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம். அதன்போது தங்களுடைய பட்டமளிப்பு தினத்தை பிற்போட வேண்டாம் என்றும் சூழலை பாதுகாக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். டாய்ட கிருளவை இங்கு நடத்த நாம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். பல்கலைக்கழக வளாக சூழலுக்கு எதுவித ஆபத்தும் நேராத வகையில் நாங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் திட்டமிட்டிருக்கின்றோம். இலவச கல்வியை ஆதரிக்கும் எவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். இந்த நிறுவனத்தின் அபிவிருத்தி என்பது இலவச கல்வியை ஆதரிப்பதே ஆகும். இலவச கல்வியை வழங்கும் நிறுவனங்களை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். ආයතන සංවර්ධනය නොකරනවායි කියන්නේ අධ්‍යාපන පෞද්ගලීකරණයට රුකුල් දීමක්. කුමන ක්‍රමයෙන් හෝ නිදහස් අධ්‍යාපන ආයතන රැක ගැනීමට තමයි අපි කැප වෙලා ඉන්නේ. நாகரிக வளர்ச்சி வேகம் மனித எதிர்பார்ப்புகளை விடவும் வெகுவாக அதிகரித்து வரும் நிலையில் மக்களில் ஒரு சாரார் தொடர்ந்தும் வறுமையின் தாக்கத்தின் சுருண்டு கட்டுண்டு வாழ்வதை வேதனைக்குரியதே. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தொடர்ச்சியான நிறைவான பங்களிப்பை வழங்கி வரும் தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை முதல் எதிர்காலம் வரை கேள்விக்குறியாக அமைவது எம் நாட்டில் ஒன்றும் புதிதல்ல. தோட்ட தொழிலாளர்களின் செறிவாக்கத்தை அதிகம் கொண்டமைத்த பிரதேசமே தெனியாய என்செல்வத்த. இந்த தோட்ட பிரிவிற்கு சொந்தமான சின்ன தோட்டத்தில் அமைந்துள்ள லயன்கள் நிர்மாணிக்கப்பட்ட காலத்திற்கு பின்னர் எந்தவித அபிவிருத்தியையும் காணவில்லை என்பது இந்த காட்சிகள் மூலம் தெளிவாகின்றது. மழைக்காலம் வந்தால் தாம் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவதாக இந்த மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு ரோட்டு வசதி இல்லைங்க, வீடுங்கள்லாம் எல்லாம் ஒழுகுது. நாங்களும் பெரிய கஷ்டம் தான் வர்றோம். எங்களுக்கு நெட்டு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. தயவு செஞ்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா தோட்டத்தில் தூரம் மாதிரி ஏலான்னு சொல்கிறாங்க. மந்திரி மாறும் அதே மாதிரி நீங்களும் செய்கிறீங்க. எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போக வழி இல்லை. எல்லாம் நனைஞ்சிக்கிட்டு தான் நாங்கள் இருக்கோம். தயவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் நல்லா. மழைக்காலங்களில் கூரையிலிருந்து ஒழுகும் நீரை பாத்திரங்களில் சேமிப்பது தமது கர்மங்களில் ஒன்றாக மாறியுள்ளதாக இவர்கள் குறிப்பிடுவதன் மூலம் லயன்களின் கூரைகள் கொண்டுள்ள நிலையை எளிதில் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் தமது பாடசாலை புத்தகங்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய சூழல் இங்கு காணப்படாமை எதிர்கால கல்வி சமூகத்தின் வீழ்ச்சிக்கு வித்திடக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் என்பது திண்ணம். எந்த நேரத்திலும் இடிந்து விழலாம் என்ற நிலையில் சுவர்கள் ஆங்காங்கே வெடித்தும் கூரைகள் உக்கியும் காணப்படுவதனால் தாம் பல பொழுதுகளையும் பயத்துடனே கழிக்க வேண்டியுள்ளதாக இந்த மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 1942 கட்டின வீடெல்லாம் அப்படியே கிடைக்குது, ஒழுகுது. ஆணுங்க வசதியா இருக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வழி இல்லாம பொஸ்தமா நடைஞ்சிருக்கு. தமது இன்னல்களுக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்த்திருக்கும் இந்த மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் உரிய தீர்வை வழங்க வேண்டியது சம்பந்தப்பட்டவர்களின் கடமை அல்லவா?
ஏறாவூர் சவுக்கடி கடலில் மீனவ இழுவை வலையொன்றில் சுமார் 2500 கிலோகிராம் எடையுடைய ராட்சத சுறா மீன் ஒன்று சிக்கியுள்ளது. புலிச்சுறா ரகத்தை சேர்ந்த இந்த மீன் 16 அடி நீளமுடையது. இந்த பிரதேசத்தில் சமீப காலங்களில் சிக்கிய மிகப்பெரிய மீன் இது என்பது குறிப்பிடத்தக்கது. வெண்புலிகளை கொண்ட குறிப்பிட்ட சுறா மீன் இழுவை வலையில் அகப்பட்ட மீனால் மிகவும் சிரமத்துடன் அதனை கரை சேர்த்ததாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மீனை பார்வையிட பலர் சவுக்கடி கடற்கரைக்கு வந்திருந்த போதிலும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு குறித்த மீன் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.